தர்மபுரி அருகே மர அறுவை மில்லில் திடீர் தீ விபத்து. ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள மரக்கட்டைகள் தீயிலிருந்து தப்பியது. மின் கசிவு காரணமா என போலீசார் விசாரணை. தர்மபுரி மதிக்கோன்பாளையம் அடுத்த அரூர் சாலை பேபி நகரில் பாலாஜி என்பவருக்கு சொந்தமான மர அறுவை மில் உள்ளது. தேக்கு, அகில், வேம்பு போன்ற விலை உயர்ந்த மரங்களை அறுத்து கட்டில், பீரோ, சோஃபா போன்ற பர்னிச்சர்களுக்காக அனுப்பி வைக்கின்றனர். மரமில்லில் வளாகத்திலேயே கால்நடைகளை வளர்த்து வருகின்றனர். கால்நடைகளுக்காக கட்டப்பட்ட கொட்டகையில் காய்ந்த வைக்கோல் கட்டுகளை அடுக்கி வைத்துள்ளனர். கொட்டகை அருகே குடியிருப்புகளும் உள்ளன. இந்நிலையில் இன்று மாலை இருள் சூழும் சமயத்தில் கொட்டகையில் உள்ள வைக்கோலில் இருந்து கரும்புகை வந்துள்ளது. இதனை கண்ட அப்பகுதியினர் அதிர்ச்சி அடைந்து தர்மபுரி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் தீ மளமளவென எரிய தொடங்கியது. இந்த தீயானது மரமில்லுக்கு பரவுவதற்குள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த செல்வம் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீ மேலும் பரவாமல் தடுத்தனர். சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயை முற்றிலும் அணைத்தனர். தீ விபத்தால் சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மரங்கள் தப்பியது. இந்த விபத்தால் அதிர்ஷ்டவசமாக கால்நடைகள் மற்றும் உயிர் சேதம் எதுவும் இன்றி தப்பியது. இந்த திடீர் தீ விபத்து மின்கசிவால் ஏற்பட்டிருக்கலாம் என தெரிகிறது. இருப்பினும் தீ விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர்.